அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ். விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் தமிழ் துறையில். இந்த வாகை தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற மார்கழி திருவிழாவிற்கு என்னுடைய காணொளியை சமர்ப்பிப்பதில் நான் பெருமகிழ்வு கொள்கிறேன். சைவம் என்ற சமயத்தை சொன்னாலே நமக்கெல்லாம் எப்படி நாயன்மார்களையும் அவர்கள் எழுதிய 12 திருமுறைகளும் ஞாபகம் வருகிறதோ, அதை போலவே வைணவம் என்று சொன்னால் ஆழ்வார்களும் அவர்கள் எழுதிய பாசுரங்களும் நம் நினைவிற்கு ஞாபகம் வந்துவிடும். ஆழ்வார்கள் 12 மிகவும் முக்கியமான பெண்ணாழ்வாராக கருதப்படுகின்றவர் ஆண்டாள் நாச்சியார். இறைவனையே திருமணம் செய்து சூடி கொடுத்த சுடற்கொடியாக திகழ்கின்ற பெருமைக்குரியவர். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்தில் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகளாக வளர்க்கப்பட்டு பின்னாளில் திருவரங்கத்தில் திருமாலுக்கே துணைவியாக ஜோதியில் கலந்தவர் ஆண்டாள். இவருடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆண்டாள் எழுதிய 2 நூல்களில் மிகவும் முக்கியமானது திருப்பாவை, மற்றொன்று நாச்சியார் திருமொழி. திருவாடி பூரத்து சகதுதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பெண்ணானாள் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கனுக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே எனும் ஆண்டாளுடைய வாழ்த்து பாடலானது ஆண்டாளுடைய சிறப்பை கூறிக்கொண்டே போகும். அத்தகைய ஆண்டாள் எழுதிய திருப்பாவை எனும் நூலில் இருக்கக்கூடிய 5வது பாசுரத்தை நான் உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குரல் விளக்கம் செய்த தாமோதரனே, தூயோமாம் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பெரும்பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ எம்பாவாய் எனும் பாடல் ஆண்டாள் எழுதிய திருப்பாவையில் 5வது பாடலாக வருகிறது. இதனுடைய பொருள் விளக்கம்: மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை. மாயன் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரியவன் மாயோனாகிய திருமால். இவன் பலவிதமான மாய வேலைகளை செய்தவன். எடுத்துக்காட்டாக கோவர்த்தனகிரியை தன்னுடைய சுண்டு விரலால் நிறுத்தி காட்டியவன், பூதனை என்ற அரக்கியை அழித்து தன்னுடைய திருவருளை காட்டியவன், கம்சன் போன்ற அரக்கர்களை எல்லாம் கூட கட்டியாண்டவன் என பல்வேறு புகழுக்கு உரியவன் இந்த மாயவனாகிய திருமால். இத்தகைய மாயவனாகிய திருமாலை மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை. மண்ணு வடமதுரை என்று சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த துவாரகை நகரத்தை கூறக்கூடியது. அந்த வடமதுரையில் பிறந்தவன். தூய பெருநீர் யமுனை துறைவன். தூய்மையான நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்ற யமுனை ஆற்றங்கரையில் உள்ள ஆயர் குலத்தினில் பிறந்தவன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயர் குலத்திற்கே விளக்காக திகழ்ந்தவன், குல விளக்காக திகழ்ந்தவன். ஆதலினால்தான் மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று அந்த பாடலில் வருகிறது. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்ற சொல்லுக்கு ஆயர் குலத்தினில் தோன்றிய விளக்கை போன்றவன், குல விளக்காக திகழக்கூடியவன் என்ற பொருளில் வருகிறது. அத்தகைய இறைவனை நாம் தூய்மையான மனதினால் வந்து வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, நாம் செய்த அனைத்து பிழைகளையும் அந்த இறைவனானவன் தடுத்தாட்கொண்டு எந்த பிழையானது கரையாமல் நம்முடைய பாவமானது நீங்காமல் நிலைத்திருக்கிறதோ அந்த பாவத்தை கூட தீயிலில் இட்ட தூசை போல அந்த பாவத்தை எல்லாம் கழித்து நம்மை நன்னெறிக்கு உயிர்ப்பான். அத்தகைய இறைவனை வாருங்கள் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பெரும்பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவா என்று கூறி ஆண்டாள் துயிலெழுப்பி பெண்களை அழைத்து கொண்டு திருமாலிடம் பறை கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.